இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களாக தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம மறக்க கூடாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், தியானித்துக் கொண்டே வருகிறோம். முதலாவதாக அவர் செய்த உபகாரங்களை மறக்கவில்லை நாம். இரண்டாவது, கர்த்தரையும் அவருடைய அன்பையும் நம்ம மறக்காமல் நினைவு கூற கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக அவருடைய நேசத்தை நம்ம என்ன செய்கிறோம், மறக்காமல் இருக்கும்படி கற்றுக்கொண்டோம். நான்காவதாக அவருடைய உடன்படிக்கையை மறக்க கூடாது என்பதை பார்த்தோம். இப்பொழுது அவருடைய வசனத்தை மறக்க கூடாது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதக்காரன் அழகாக 119ஆம் சங்கீதத்தில் பல வசனங்களில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனம், 83ஆம் வசனத்தில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். வேத வசனங்களை மறவாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் அப்படின்னு சொல்றாரு. புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 93ஆம் வசனத்துல பாருங்க, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய வசனங்கள் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாகவும் வல்லமையை கொடுக்கிறதாகவும் நம்மளை தாங்கி வழி நடத்துறதாகவும் நம்மளை கற்பித்து வழி நடத்துறதாகவும் நம்மை போதித்து நமக்கு வழி காட்டுறதாகவும் இருட்டான காலங்கள்ல இருக்கும்போது, சோதனை காலத்துல இருக்கும்போது நம்மை வழி தவறி போகி விடாதபடி நேர்வழியில் நடத்தி செல்கிறதாகவும் இருக்கிறது. அப்ப வேத வசனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பல காரியங்களை மனசுல போட்டு அப்படியே அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கோம். அவங்க எனக்கு அப்படி செஞ்சாங்க, இவங்களுக்கு இவ்வளவு திருப்பி செய்யணும், அவங்களுக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவங்களுக்கு இப்படி செஞ்சாங்க, இவங்களுக்கு இப்படி திருப்பி செய்யக்கூடாது, இவங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கு நம்ம பார்த்து நம்ம இறுதி எல்லாம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆனா அதே இடத்துல நீங்க வசனத்தை வைக்கும் போது தேவன் எதை யாருக்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு வழி நடத்த வேண்டும் சொல்லி அழகாக தேவன் நம்மளை என்ன செய்வாரு, வழி நடத்துவார். சில வசனங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கிறதாயும், சில வசனங்கள் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாயும், சில வசனங்கள் நம்மளை வழி நடத்துறதாயும், சில வசனங்கள் நம்மளை தூக்கி நிறுத்துறதாயும், பாவத்தை விட்டு விலகி ஓடவும் நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு வழி காட்டுகிறதா இருக்கிறது. அடுத்து பாருங்க, 109ஆம் வசனத்துல, என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை என்ன செய்கிறேன், நான் மறக்கவே மாட்டேன், மறவேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை என்ன செய்யும், நான் மறக்கவே மாட்டேன், நான் மறவேன் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ இந்த உபத்திரவங்கள்லாம் எனக்கு நல்லதுதான், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வேதத்தை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். உபத்திரவப்பட்டது நல்லதுன்னா சொல்லி என்ன செஞ்சிருக்கு, வேதவசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இந்த உபத்திரவங்கள் காலங்கள், கஷ்டத்தின் காலங்கள், சில காரியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு பிந்தி போயிட்டு இருக்கு, நல்லது. ஏன்னா நம்ம என்ன செய்றோம், இன்னும் வேத வசனத்தில் ஆழமாக நம்ம என்ன செய்றோம், வேரூண்டப்பட்டு நம்ம என்ன செய்ய போறோம், உயிர்ப்பிக்கப்பட பலப்படுகிறோம். கழுகைகளை போல செட்டைகள் எடுத்து எழும்பி தேவனுக்காக பல வைராக்கியமான காரியங்களை செய்ய போறோம். நல்லதோரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்றோம் இருக்கிறோம். சில செடிகளை பாருங்க, நட்டுடனே கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், வளர்ந்து செடிகள்லயே கனி தந்துடும். தக்காளி செடி, கத்திரி செடி, வெண்டை செடி, அந்த செடிகள்லாம் சீக்கிரம் பட்டும் போயிடும். ஆனா மரங்களை பாருங்க, வருடங்கள் ஆகும் வளர்ந்து கனி தர்றதுக்கு, அந்த கனிகளை புசிப்பதற்கான, அது சீக்கிரம் பட்டு போகாது. அப்ப நீங்க செடியா இருக்கிறீங்களா, மரமா இருக்கிறீங்களா? அப்போ இந்த வேதத்தின் வசனங்களை அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ கனிகளை தந்துட்டு அப்படி பட்டு போறதா இல்லாம, ஆழமான வேர்களை கொடுத்து ஒரு ஆணி வேர் போல அதிலே ஊன்றப்பட்டு ஒரு மரம் போல வளர்ந்து அது நிறைய கனிகளை கொடுத்து நிறைய பேருக்கு ஒரு அடைக்கலமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கிறதுக்கு தான் தேவன் உங்களை பார்த்து விரும்புறார். அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆவிக்குரியாக செடி என்ன செய்யும், வளரும். நம்ம குறைய உட்கொண்டா வசனங்களை நம்ம என்ன செய்வோம், சின்ன செடியாவே தான் இருப்போம். நிறைய வசனங்களை நம்ம உட்கொண்டு அதன்படி நடக்க அந்த செடி வளர்ந்து மரமாகி நல்ல கனிகளை நம்ம கிட்ட தரும். நம்ம கெட்ட காரியங்களை வாசிக்கும் போது மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல வசனமாகிய வேதத்தின் வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மரம் இருக்கும், ஆவிக்குரிய மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அதனால நிறைய பேர் ஆசீர்வாதங்களை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. எப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்களை தேடி வருவாங்க. நீங்க பேசும்போது ஆறுதல் அடைவாங்க, நீங்க ஜெபிக்கும் போது சுகம் அடைவாங்க. அப்போ அதற்கு காரணம் என்ன, நம்ம தேவனுடைய வசனங்களை மறந்து விடுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் நம்ம என்ன காரியங்கள் வந்தாலும் வசனம் உங்களுக்கு முதல்ல நிக்கா, பிரச்சனை முன்னாடி நிக்கா.
நிறைய காரியங்களை பார்க்கும்போது பிரச்சனைகள் தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற வசனத்தின் அந்த உணவு வந்து குறைவாக உட்கொண்டிருக்கோம், பிரச்சனையை பெருசா வச்சிருக்கோம். அதுதான் அதிகமா யோசிச்சு அது பெருசா இருக்கு, வசனம் சிறுத்து போய்விட்டு. எப்படி இந்த வசனம் வந்து பெரிதாக இருக்கிறதோ அந்த பிரச்சனை சின்னதாயிரும் பாருங்க. அது உங்களுக்கு ஒன்றுமே இல்லாம போயிடும். ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ இந்த சங்கீதக்காரன் அனுபவத்துல அழகா சொல்றாரு. அப்போ எனக்காண்டி எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்கணும்னா நான் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய வசனத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. அவருடைய உடன்படிக்கையை நம்ம மறக்க கூடாது. அவருடைய வசனத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறக்க கூடாது. அப்படி மறக்காம இருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து வேரூன்றி என்ன செய்ய முடியும்? வளர முடியும். பாருங்க, பேதுருவை பாருங்க, கடவுள் சொல்றாரு, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னாடி என்ன செய்வ? நீ 3 தடவை என்ன மறுதளிப்ப அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை அழகா வருது. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருந்திருக்கணும். தியானிக்க மறந்த உடனே என்ன செஞ்சுட்டாரு? அதே போல மறுதளிச்சும் விட்டாரு. அதுக்கு பிறகு தேவன் திரும்பி பார்க்கும் போது அவர் என்ன செய்யறாரு? சேவல் கூவும்போது தேவன் திரும்பி பார்க்கும்போது தவற உணர்றாரு. உணர்ந்து கண்ணீர், மனம் கசந்து கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்போ அவர் அந்த தவறு வந்து எதனால செஞ்சாரு அப்படின்னா அந்த வார்த்தையை அவர் தியானிக்கல. அப்ப நம்மளும் வார்த்தையை தியானிக்காம இருக்கும்போது, தேவனுடைய வசனத்தை தியானிக்காம இருக்கும்போது நம்ம தவறு செய்கிறோம். நம்ம வந்து மனம் கசந்து அழுகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? வந்துருந்தோம். அதுக்கு பாருங்க, தாவீது என்ன செய்யறாரு? பாவம் செய்யறோம்னா நாத்தான் என்ன செய்யறாரு? அவரை வந்து பார்த்து என்ன செய்யறாரு? நீ இப்படி பாவம் செஞ்சிருக்க, நீ திரும்ப அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா என்ன செய்து தாவீதுக்கு வருது. உடனே தன்னுடைய பாவத்தை என்ன செய்யறாரு? அறிக்கையிட்டு அழுது புலம்பி புரண்டு என்ன செய்யறாரு? அந்த பாவத்துல இருந்து விடுபடுறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம பெருசா நம்ம எடுக்கும் போது நம்ம பாவத்தை விட்டு மீண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாம பாவத்துல விழாமலே நம்ம என்ன செய்து பாதுகாத்து கொள்கிறது. யோசிப்ப பாருங்க, பாவத்தை உதறி தள்ளி போயிருந்தாரு. ஏன்னா அவருக்குள்ள வசனம் ஊன்றப்பட்டிருந்துச்சு, அதனால பாவம் செய்யல. தானியேல பாருங்க, அந்த சாப்பாட்டுல கூட பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற தேசத்துக்கு வந்திருக்கோம், அது வந்து தீட்டாக இருக்கக்கூடாது, அதை உட்கொள்ளக்கூடாது தேவன் சொல்லியிருக்கிற அந்த வசனம் அவருக்குள்ள வேறுன்னு இருந்தனால அவர் தீட்டுப்படுத்தல. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? தாவீதை போல இருந்து தப்பு பண்ணிட்டு திரும்புறோமா? அல்ல நம்ம பேதுருவை போல தப்பு பண்ணிட்டு மனங்கசந்துட்டு இருக்கோமா? இல்ல யோசேப்பை போல, தானியலை போல நம்ம கடவுளுக்குள்ள நல்ல வேரூன்றி வசனத்தை நம்ம மறக்காம வைத்து நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை நேரடியா பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில மனம் கசந்து அழுறோம்னா நம்ம என்னத்தை மறந்து விட்டோம்னு அர்த்தம்? வசனத்தை மறந்து விட்டோம். பாடுகளுக்குள்ள நம்ம தள்ளப்படுறோமா? நம்ம வசனத்தை மறந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி பாடுகளின் நேரத்துல வசனத்தை தியானிக்கும் போது தேவன் சில காரியங்கள் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி நம்ம அவரோட நம்ம செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில உயர்வை என்ன சொல்ல முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இன்னிலிருந்து நீ வசனத்தை வாசித்து தியானி மகளே, அதன்படி நான் உன்னை நடத்துவேன், அதன்படி நான் உன்னை எல்லா காரியங்களும் உயர்த்துவேன், உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுவிப்பேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாரு. இன்னிலிருந்து நீங்க வேதத்தை வாசிக்க, நான் இத்தனை அதிகாரம் வாசிக்கிறேங்கிறது முக்கியம், அந்த அதிகாரத்தை நான் தியானித்து எவ்வாறு நான் கடவுளோட நான் ஐக்கியமா இருக்கிறது தான் முக்கியம். நான் கண்டிப்பா நான் காலையில மத்தியானம் சாயங்கால நேரத்துல பைபிள் வாசி ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணுங்க. தேவன் உங்களையும் உயர்த்த தேவன் வல்லவரா இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். நாங்க இன்னைக்கு தியானித்த ராஜா நம்முடைய வேத வசனத்தை நாங்க மறந்தனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க அழகான எடுத்துக்காட்டுகள் பைபிள்ல கொடுத்துருக்கீங்க ராஜா. அதை நாங்க தியானித்தோம் தகப்பனே. அதே போல எங்க வாழ்க்கையில நாங்களும் சில நேரம் தவறி இருக்கோம் ராஜா. ஆனா எங்களை தகப்பனே இன்றைக்கு எங்களை உணர்த்தி இருக்கீங்க, நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இனிமேல் நாங்கள் தவற மாட்டோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துங்க. அதிகமாக நாங்கள் வேத வசனங்களை வாசிக்க நாங்கள் இந்த நாளில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் தகப்பனே, இந்த கடைசி மாதத்தில் தகப்பனே, நாங்கள் தகப்பனே தேவனுக்கு பிரியமாய் வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தில் கூறியவற்றை நாங்கள் செய்வோம் என்று எடுக்கிற அந்த தீர்மானத்தை முற்றும் முடிய நிறைவேற்ற பலன் கொடுங்க தகப்பனே. உடைய வல்லமை பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை மக்கள் செலுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.